ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் சமையல் உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் 2 கலர் செவ்வந்தி பூவை வச்சு கொஞ்சம் ஈஸியான மெத்தடில் எப்படி பூ கட்டலான்னு பார்க்க போகிறோம். நான் 2 கலர் செவ்வந்தி பூ எடுத்துருக்குங்க. இந்த மாதிரி கைப்பிடி வச்ச மாதிரி பாத்திரம் எடுத்துக்கோங்க. வடச்சட்டின்னு இல்லைங்க, எந்த பாத்திரமாக இருந்தாலும் சரி கொஞ்சம் கேப் விட்டு இந்த மாதிரி கைப்பிடி இருக்கணும். அப்போ அதில் நூல் கட்டி நம்ம ஈஸியாக பூ கட்டிக்கலாங்க. 4 வரைக்கும் வர மாதிரி நூல் போட்டுக்குங்க. நூல் கண்ணிலேருந்து இப்படி நூலை எடுத்து ஒரு 4 வரைக்கும் உள்ளே விட்டு விட்டு அந்த 2 கைப்பிடிக்கு இடையில நூல் வரணுங்க. 2 வரி போட்டிங்க அப்படின்னா பூ கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிறதுனால தாங்காது. அதனால 4 வரி வர மாதிரி நூல் போட்டுக்குங்க. நான் இன்றைக்கி கொண்டை சுற்றி வைக்கிற மாதிரி 1 சென்ட் அளவுக்கு கட்டுறேங்க. இதே கொஞ்சம் மாலை மாதிரி வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் 2 தடவை கட்டிட்டு அதை ஜாயின் பண்ணிக்கிங்க. மெயினாக இந்த மெத்தடில் பூ கட்டுறது ஜடப்பட்டை வைக்கிறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க. ஜடப்பட்டை மாதிரியே யூஸ் பண்ணலாம் பின்னலுக்கு. இப்போ 4 வரைக்கும் நூல் எடுத்துருக்கேங்க. நல்லா டைட்டாக இழுத்து பிடிச்சி முடிச்சு போட்டுக்கணும். சென்டரில் நூல் தொங்கி வந்துடாமல் நல்லா டைட்டாக இழுத்து நூல்கள் இருக்கிற நூலையும் கொஞ்சமாக நூல் விட்டுருப்போம் இல்லைங்களா, ஃபஸ்ட்டு நூல் சுற்றும் போது அந்த 2ஐயும் சேர்த்து இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்குங்க. ஒரு 2 முடிச்சு நல்லா ஸ்ட்ராங்காக போட்டுக்குங்க. பூ கட்டுறது எல்லாமே கால்கட்டு மெத்தட் தாங்க. இந்த மெத்தடில் கட்டும்போது இடையில கட் பண்ண முடியாது. அதனால நீளம் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா ஜாயின் பண்ணிக்கணும். ஜடப்பட்டைக்கோ இல்லை மாலை கட்டுறதுக்கோ நீளம் வேணுன்னா 2 தடவை கட்டி அதை ஜாயின் பண்ணிக்கிங்க. நூலை முடிச்சு போடுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நூலை எடுத்து இப்படி 4 நூலுக்கு மேலே போட்டு சென்டராக இருந்து எடுக்கணும். இப்படி 2 நடுவுலேருந்து எடுத்தீங்க அப்படின்னா முடிச்சு விழுந்துடும். அதை டைட் பண்ணிக்கணும். இப்போ இந்த சின்ன நூலை கட் பண்ணி விட்டுட்டு நூல்கண்ணில் இருக்கிற நூலை 2 மடங்கு கலந்து கட் பண்ணிவிட்டுங்க. பூ கட்டுறதுக்கு நூல் ரெடியாக இருக்குது. எதுக்காக இந்த பாத்திரத்தை வச்சு கட்டுறேன் அப்படின்னா, இந்த மாதிரி பெரிய பெரிய செவ்வந்தி பூலாம் வைக்கும்போது உங்களுக்கு பூ நல்லா குண்டாக இருக்கும், வெயிட்டும் இருக்கும். அந்த பூவில் நீங்கள் நார்மலாக நோட்லாம் வச்சு கட்டினீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வைக்க முடியாதுங்க. இந்த மாதிரி தொங்க விட்ட மாதிரி ஏதாவது ஒரு பாத்திரத்தில் கட்டினீங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ அந்த 4 நூலில் 2 நூலுக்கு இடையில அந்த பூவை மேலே பார்த்த மாதிரி வச்சுருக்கேன். இப்போ அடுத்தது மஞ்சள் கலர் செவ்வந்தியை சைடில் வர மாதிரி வைக்கிறேன். நீங்கள் 4 நூலில் 2 நூலுக்கு இடையிலே வைக்கலாம். இல்லை அந்த 4லேயே 2 பிரிச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நீங்கள் எந்த நூலுக்கு இடையில வேணாலும் வைக்கலாங்க. ஆனால் பார்க்க எல்லாமே டிசைன் ஒரே மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் சைடாக வச்சுக்கோங்க. சைடாக வச்சு நல்லா இப்படி நெருக்கி முடிச்சு போட்டுக்கணும். வேணால் நீங்கள் அப்பப்போ காம்பு கட் பண்ணி விட்டுக்கலாங்க. கொஞ்சம் ரொம்ப நீளமாக கட்டுற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அப்பப்போ கட் பண்ணாமல் கடைசியாக கூட கட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த செட்டும் சென்டர் வர மாதிரி பூ வைக்கிறேன். உங்களுக்கு சாரீ கலர் என்னவோ அந்த கலருக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கலாங்க. ஒயிட்டும் வச்சு கட்டலாங்க, ரொம்ப அழகாக இருக்கும். நான் சென்டரில் ஒரு பர்பிள் கலர் வச்சுட்டு 2 சைடும் எல்லோ வைக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் ஒயிட்டு பர்பிள் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. நடுவில் மட்டும் அந்த கலர் பூ அழகாக தெரியும். 2 சைடும் எல்லோ கலர் தெரியுங்க. கொண்டை சுற்றி வைக்கும்போது பார்க்க அழகாக இருக்கும். ஜடப்பட்டையும் யூஸ் பண்ணுறக்கும் ரொம்பவே அழகாக இருக்குங்க. இந்த கால்கட்டு மெத்தட் ஒன்று தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே பிரைடல் ஃப்ளவர் எல்லாமே ரொம்ப அழகாக ரெடி பண்ணிக்கலாங்க. இதே போலவே நான் ஃபுல்லாக கட்டிகிட்டே வந்துடுறேன். லாஸ்ட்டு பூ சென்டரில் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு சென்டர் வச்சுருக்கேன். லாஸ்ட்டுக்கு எப்பவும் போல் ஒரு 2 முடிச்சு போட்டு கட் பண்ணிக்கலாம். பூ வைக்கும்போது மட்டும் நல்லா டைட்டாக இறுக்கமாக வச்சுக்கோங்க. நெருக்கி வைக்கணும். முடிச்சும் அதே மாதிரி நல்லா டைட் பண்ணி விடணுங்க. இப்போ லாஸ்ட் பூ முடிச்சு போட்டு காம்பெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டேன். ரொம்ப அழகாக இருக்குங்க. நல்லா குண்டாக அப்படியே பட்டையாக தாங்க வரும். ஆனால் நல்லா பார்க்க நல்லா அகலமாக தெரியும். சென்டராக இந்த பூ வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க. 2 சைடு நூல் கட் பண்ணும்போது நடுவில் கட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நூல் லென்த்து கிடைக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்குங்க. ஈஸியாகவும் கட்டிடலாம். கொண்டை சுற்றி வளைச்சி வைக்கிறத விட இந்த மாதிரி ஒத்தையை வச்சோம் அப்படின்னாலே அழகாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.